கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் மிக மிக நல்லவராயிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். பாருங்களேன், உண்மையிலேங்க நம்ம ஏசப்பா நமக்கு நன்மை செய்கிறவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம், மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே தேவன் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் அவர் காணவில்லை. ஏசப்பா மிகுந்த பசியோடு கூட தூரத்தில் இருந்து ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாருங்க. அந்த அத்தி மரத்துல கனிகள் ஏதாவது கிடைக்குமா பசி ஆறுவதற்கு என்று சொல்லி அந்த மரத்தின் அருகில் வருகிற பொழுது இலைகள் அடர்ந்து இருக்கிறது, ஆனா பழங்கள் ஒன்று கூட அங்கே இல்லை. ஆண்டவருக்கு பயங்கர கோபம். பாருங்களேன், பயங்கர கோபம். உடனே அத்தி மரத்தை சபித்தார். அத்தி மரத்தை சபிக்கிறாருங்க. பசி அதிகமா இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கவில்லை என்ற உடனே அந்த அத்தி மரத்தை அவர் சபிக்கிறதை பார்க்க முடிகிறது. மறுநாளிலே அதே வழியே சீசர்கள் வருகிற பொழுது, இயேசுவோடு வருகிற பொழுது அத்தி மரம் பட்டு போயிருப்பதை கண்டார்கள். அது வேரோடே பட்டு போய்விட்டது என்பதை குறித்து பார்க்கிறோம். நீங்க கேட்கலாம், ஆண்டவர் எப்படி சபிக்கலாம்? ஏன் அவர் சபித்தார்? ஏன்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்த்த நாளிலே அத்தி பழத்தினுடைய சீசன் இல்லாத ஒரு நாளா இருந்தது. அது அத்தி பழத்தினுடைய சீசன் இல்லாத ஒரு காலம். அந்த காலத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சீசன் இல்லாத காலத்திலே தேவன் எதிர்பார்த்து அவருக்கு கோபம் வந்தது, அவர் சபிக்கிறார். இத நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி ஆண்டவர் பேசுகிறார்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க கேட்கலாம், அந்த மரத்தின் மீது என்ன தவறு இருக்கிறது? அதனுடைய காலம் வரவே இல்லையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார்? அது மட்டுமல்ல, ஒரு நாளும் உன்னிடத்திலிருந்து எவரும் கனிகளை புசிக்க முடியாது என்று சொல்லி அவர் சபிச்சிட்டாரு. நீ இனி வளர்ச்சி அடையவும் முடியாது, வாழவும் முடியாது, இனி யாருக்கும் பயன்படவும் முடியாது அப்படின்னு சொல்லி அத்தி மரத்தை சபிச்சிட்டார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, யாருக்கு பிரயோஜனப்படாம இருப்போம். நமக்கே நாம் பிரயோஜனப்படாத ஒரு நிலையில இருப்போம். நம்பிக்கையற்ற நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஏதாவது சூழ்நிலை வருகிற பொழுது லைஃபே போனது, இனி என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு நாமே நம்மை சபித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய ஆணி வேர், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அது பட்டு போகும்படியாக நமக்கு நாமே எதிராக இருப்போம். ஏன் இந்த வார்த்தையை உங்களோடு நான் பேசுகிறேன் அப்படின்னா, தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டங்களை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சீசனுக்கு கனி கொடுக்கிறவர்கள் கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. சில நேரங்கள்ல நம்ம சர்ச்சில் ஒரு மாதிரி இருப்போம், வெளியே வேற மாதிரி இருப்போம். ஜெபிக்கும் போது நம்மள மாதிரி ஆவியில ஜெபிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, குடும்ப ஜெபம் இருக்காது, சண்டை, போராட்டம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படி வீட்டுக்குள்ள காணப்படும். வெளியிலே ஒரு வேஷம் தரித்திருப்போம், வீட்டுக்குள்ள ஒரு வேஷத்தில் இருப்போம். கனி கொடுக்கிற மாதிரி வெளியில காண்பிப்போம். நல்ல கவனிங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முழுக்க கனி கொடுக்கும் சீசன் அற்ற நிலையில இருக்கிறதுனால, கனி கொடுக்கிற காலம் அல்லாத நிலையில நம்ம இருக்கிறோம்.
ஏன்னா உலகம் நம்மை அந்த அளவுக்கு நெருக்கடிக்குள் தள்ளுகிறது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படியாக நாமும் உலகத்தோடு சேர்ந்து நடித்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான நடிகர்களாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். ஆவியானவர் நமக்கு எப்பொழுதுமே நல்லவர் தான், துணை செய்கிறவர் தான். நம்மளால கனி கொடுக்க முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் தேவன் நம்மிடத்துல முடியாது என்றாலும் கூட அதை எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நீ தேவனுக்கு கனி கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும், நீ தேவ சாயலை மீண்டுமாய் நீ பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட உறவாட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம காரணங்களை சொல்லிக்கொண்டு தப்பி கொள்ளுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு நமக்கு நாம எதிராக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏன் சர்ச்சுக்கு வரல? பயங்கர டயர்டு, ஒர்க்லோட் ஜாஸ்தி, வர முடியல. ஏன் ஜெபத்துல கலந்து கொள்ளல? ரொம்ப பிஸி, நானு கலந்து கொள்ள முடியல. ஏன் சர்ச்சுக்கு லேட்டா வாரீங்க? வீட்டுல 1000 வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம சபைகளிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாயும், குடும்பத்திலே நாம் கனி கொடுக்கிறவர்களாயும், சமுதாயத்தில் நாம் கனி கொடுக்கிறவர்களாயும், எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய், காரணங்களை சொல்ல முடியாது, கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் அதற்காகவே நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும். அந்த மரமே பட்டு போச்சு. நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பட்டு போகிற நிலையில, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஆதரவு இல்லாத நிலையில நம்ம தள்ளப்படுவோம். அவன் சொல்லுவோம் தெரியுமா, ஒரு நாய் கூட எங்களை மதிக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நம்ம சுய புத்தியிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறு பிள்ளைங்க கூட, வாலிப பிள்ளைங்க கூட பெற்றோரிடத்துல இப்படி பேசுவதை பார்க்க முடிகிறது. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். பிரச்சனை வந்தா மட்டும் தேவ சமூகத்துல தேடி ஓடி வந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு கண்ணீர் சிந்துகிறோம். பிரச்சனை சரியான உடனே தேவனை விட்டு விலகி சொல்லுகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வருடத்தினுடைய 365 நாட்களும் உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் கனி கொடுக்கிறவர்களாய் வாழ தேவன் அழைக்கிறார். அவர் சும்மா அழைக்கலைங்க. நமக்கு செய்ய முடியாத ஒன்றை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கல. நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வல்லமையினாலே நாம் செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் அவருடைய மகிமையை நமக்குள் வைத்து எதிர்பார்க்கிறார். மோசே சொன்னார் அல்லவா, ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து நான் புறப்பட்டு போக வேண்டும் என்றால் உம்முடைய சமூகம் என்னோட கூட வர வேண்டும். உம்முடைய சமூகம் என்னோட கூட வராது போனால் இந்த இடத்தை விட்டு எங்களை கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த ஜனத்தை வழி நடத்துவதற்கு உங்க பலன் தேவை, உங்களுடைய நடத்துதல் தேவை. மோசே ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய வல்லமை இல்லாமல் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், நீ கனி கொடுக்கணும், நீ கனி கொடுக்கணும். நீ காரணங்களை சொல்லிக்கொண்டு தூரமாய் போனால் உனக்கு நீயே எதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறாய். பாருங்க, எரேமியாவின் புத்தகத்துல ஒரு வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, எரேமியா 17:8, அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன்.
அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யார்? தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவனுக்குண்டான ஆசீர்வாதம். அவனுக்கு சீசன் பிசினஸ் கிடையாது. அவனுக்கு சீசனல் காரியங்கள் கிடையாது. அவன் 24 மணி நேரம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வறட்சியை கூட காணாதபடிக்கு, வறட்சி வந்தாலும் வறட்சி அவனை சேதப்படுத்தாதபடிக்கு, உஷ்ணமே என்னவென்று தெரியாதபடிக்கு அவன் பூமியிலே சமாதானத்தோடு கூட வாழ்ந்திருப்பான். அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தத்தை வைத்துதான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறான். நீ கனி கொடுக்க முடியல என்று காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவோ, ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உஷ்ணம் வருகிறதை கூட நீ காணாதபடிக்கு, இலை பச்சையா இருக்கிறதும், ஆமா, இலை காய்ந்து போகாது, வருடம் முழுக்க காய்ந்து போவாது, வருடம் முழுக்க பசுமையாய் இருக்கும், வருடம் முழுக்க உஷ்ணம் உன்னை சேதப்படுத்த கூடாதபடிக்கு, உஷ்ணமே என்னவென்று தெரியாதபடிக்கு உன் வாழ்க்கை இருக்கும். அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தினுடைய மகிமை உன் மேல இருக்கும். இப்படி எல்லாம் வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன், இந்த வாக்கு தத்தம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, கர்த்தரிடத்தில் நிற்கிறவர்களுக்கு, தேவனை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு. அவர்களுக்கு சீசனல் பிளெஸிங்ஸ் கிடையாதுங்க. ஆண்டவர் சீசனல் பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுக்கல. அவனுக்கு 24 hours நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கஷ்டம்னா அவனுக்கு என்னதுனே தெரியாது, கவலைனா என்னதுனே தெரியாது, வலி என்னதுனே தெரியாது. அவனுக்கு 1000 எதிரிகள் இருந்தாலும் இவன் சமாதானத்தோட கடந்து போவான். ஏன்னா இவன் பசுமையானவனாய் இருக்கிறான். இவனுக்குள் கனி எப்பொழுதும் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். கனி கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியாது. புரிந்து கொள்ளுங்க. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? 24 மணி நேரமும் கனி கொடுக்கணும்னா, கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாய். சூப்பர்லாங்க, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். தேவனையே நமது நம்பிக்கையாய். ஓ, சூப்பரா இருக்குங்க. அப்படியே அது ருசி பார்க்க வார்த்தைய. ஆமா, ரொம்ப அழகான வார்த்தைங்க. தப்பாமல் கனி கொடுப்பாய். தப்பாமல், தவறி கூட விழுந்து போக மாட்டேன். நீ தவறி கூட விழுந்து போக மாட்டேன். தவறாமல் கனி கொடுப்பாய். உன்னிடத்துல கனி வந்துகிட்டே இருக்கும். உன் எதிரிகளுக்கும் கனி கொடுப்பாய். உன்னை சபிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக தைரியமாய் சந்தோஷமாய் ஜெபம் பண்ணுவாய். உன் இருதயம் சமாதானத்தோடு இருப்பதை காண்பாய். தப்பாமல், ஆமா, வேற ட்ராக்கு நீ போக மாட்ட. அதத்தான் அத்தி மரத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார். நீ சீசனை நம்பி இருக்கிறியா? அத்தி மரத்தில் இருந்து நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர். உண்மை அதுதான். இப்ப நம்மை தேவன் சபிக்கிறவர் அல்ல, நமக்கு நாமே சாபங்களை வரவழைத்துக் கொள்ளுகிறோம். அது அறியாமையினாலும் நடக்கிறது, திமிரினாலும் நடக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. நமக்கு நாமே எப்படி எதிரியாகிறோம் அப்படின்னா, ஒண்ணு அறியாமை, இன்னொன்னு மேட்டிமை. இந்த ரெண்டு நமக்குள்ள நம்மை நமக்கு எதிராக செயல்பட வைக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நமக்குள்ளாக அது இருந்து வேலை செய்து கொண்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்துல அப்படியே உங்களை விட்டுக் கொடுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நல்ல கவனிங்க. அதுல 3ஆம் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அவன் காலமெல்லாம் கனி கொடுப்பான். அவனுடைய காலங்களிலே
அவனுக்குள்ள இருந்து புறப்படுகிற காரியங்கள் பிளெஸிங்ஸ் தான் அப்படி வந்துகிட்டே இருக்கும். வாயை திறந்த கிருபை உள்ள வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே அவனுக்குள்ள அந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். அவன் செய்கின்ற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்வார். எவ்வளவு பெரிய வார்த்தை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அத்திமரம் பட்டு போனது, நாம் பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த உவமையை ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். நீங்கள் காரணங்களை சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். காரணங்கள் சொல்லுகிறது நம்மை நாம் ஏமாற்றுவதற்குண்டான காரியம். நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்களை ஏமாத்திடலாம், அவங்கள்ட்ட ஒரு பொய்ய சொல்லிடலாம், ஆமா அதிகாரிகள்கிட்ட பொய்ய சொல்லிடலாம், யார்கிட்டனாலும் நம்ம மாத்தி பொய் சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்கள ஏமாத்திடலாம்னு நினைக்கிறோம். அவங்க ஏமாறல, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். காரணங்களை தூக்கி அடுப்புல போட்டுருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். நமக்கு நாம எதிராய் வராதபடிக்கு நம் சார்பாய் கர்த்தர் நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் தேவன் பக்கமாய் சாய்ந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, நீரே என் பலன், நீரே என் கோட்டை, உண்மையே நம்பி இருக்கிறேன் சொல்லுங்களேன். நிச்சயமாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் காணப்படுவா. ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தலை நிமிர்ந்து நீங்கள் ஆச்சரியமான வழிகளில் நடத்தப்படுவீர்கள். உங்களுக்கு எதிரான எல்லா வல்லமையும் அது நிர்மூலமாகும். உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார்கள். நீ பயப்படாத, நீ கவலைப்படாத. ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தம்மோடு கூட இருக்க. அவ்வளவுதாங்க. ஏசப்பாவோடு இணைந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்துல அப்படியே நீங்க அவரை பற்றி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை நலமாயிருக்கும். யாரை குறித்தும் பயப்படாதிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர். கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படி கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு இன்னும் நாங்கள் உமக்குள் வாழ வைராக்கியமாய் எழுப்பி நிற்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பா என்று சொன்னீங்களே, அவன் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவான் என்று சொன்னீங்களே, ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நேரத்துல பிள்ளைகள் எல்லாம் நீர் அற்புதங்களை காண பண்ணுவீராக. கரத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை நாங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் அறிக்கை செய்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை எங்கள் பலனாய் நீர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய எல்லா தடைகளை விளக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை மட்டும் அண்டிக் கொள்ளுவோம். God bless you. God bless you.